ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கார்ன் ஃப்ரை எப்படி செய்கிறது பார்க்கலாமா? கார்ன் செய்கிறதுக்காக கார்னை நான் இந்த மாதிரி உதிர்த்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு கார்னெல்லாம் அதில் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. கார்ன் கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடும். ஒரு கொஞ்ச நேரம் கொதித்ததும் வெந்துருச்சா பார்த்துட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு கார்ன் ஃப்ரை செய்கிறதுக்காக மசாலாலாம் ஆட் பண்ணிக்கோங்க. வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம், சிறிதளவு உப்பு, கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், கோதுமை மாவு இல்லாட்டி மைதா மாவு அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் லெமன் கொஞ்சம் பிழிஞ்சிட்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு அப்புறம் லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அது நல்லா சோக் ஆகட்டும். அப்புறம் கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றிட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஆனால் இது போடும்போது கொஞ்சம் செய்யும்போது கொஞ்சம் தள்ளி நின்று செய்யுங்க, ஏன்னா இது வெடிக்குது. இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் பசங்களுக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரப்போ செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஸ்வீட் கார்ன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வீட் கார்ன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். உங்கள் பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.